மகிழ்ச்சியின் நாளிதே மகிழ்ந்திட வாருமே மகிழ்ச்சியின் நாளிதே மகிழ்ந்திட வாருமே ஆனந்தம் ஆனந்தம் பாடி போட்டிடுவோம் விசுவாசிப்போம் நம்பி கீழ்ப்படிவோம் அன்பில் அர்ப்பணிப்போம் விசுவாசிப்போம் நம்பி கீழ்ப்படிவோம் அன்பில் அர்ப்பணிப்போம் வாழ்வதுவோ ஒரு முறைதான் வாழ்ந்திடுவோம் ஹாய் அனைவருக்கும் மாலை வணக்கம். நீங்க பார்த்த வீடியோல சிங்கப்பூர்ல அநேக மக்கள் எப்படிலாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, எப்படிலாம் பாவத்தில் இருக்கிறாங்க, எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவர்களுக்கெல்லாம் யாரு ஆண்டவரை பத்தி சொல்றது? அது நம்மையில் விழுந்த கடமையா இருக்கிறது. வேத விதமா சொல்றது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்துல சுவிசேஷம் பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கியா இருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி வேணும் சொல்லுறது. என்னது ஐயோவா? ஆமாடா, நீ கண்டிப்பா சுவிசேஷம் பிரசங்கிச்சணும். ஆனா நமக்குலாம் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னது வாய்ப்பா? எல்லாருக்கும், சின்னவங்க பெரியவங்க சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருக்கும் நம்ம சர்ச்ல சுவிசேஷம் சொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது எப்படின்னா பெரியவங்க சொல்லலாம், சின்னவங்க கூட சுவிசேஷத்தை சொல்ல முடியுமா? கண்டிப்பா. எப்படி? அதாவது வருகிற 31ஆம் தேதி அக்டோபர் மாசம் நம்முடைய சர்ச்ல சுவிசேஷ நேரம் நடக்குது. அதுவா? எனக்கு தெரியுமே ஆல்ரெடி. உங்களுக்கு தெரியும். ஆனா போன தடவை நடக்கும்போது நீங்க எத்தனை பேரை கூட்டு வந்தீங்க? போன முறை வந்துட்டேன். சரி, சீக்கிரமா வந்தீங்க. எத்தனை பேரை கூட்டு வந்தீங்க? எத்தனை பேரு? இல்ல, நான் மட்டும் தான் வந்தேன். பாத்தீங்களா? சரி, பரவாயில்ல, அது போட்டோம். இப்போ வருகிற அக்டோபர் 31ஆம் தேதி ஒரு 3 விஷயத்த சொல்றேன், கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் நோட் பண்ணிக்கிறேன். முதலாவதாக நீங்க அந்த ப்ரோக்ராம்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. சரி, ஜெபிக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம நீங்க உங்களுடைய நண்பர்கள், இல்லைன்னா உங்களுடைய அண்டை வீட்டுக்காரங்க, இல்ல உங்க கூட வேலை செய்யறவங்க, இல்ல உங்களுக்கு மேலதிகாரிகள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி நம்ம எங்களோட சர்ச்ல அடுத்த மாசம் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, நீங்க வாங்கன்னு சொல்லி பேசுங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓகே, ஜெபிக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம அதை விட எல்லாம் முக்கியமான ஒரு விஷயம், அவங்கள வர்ற 31ஆம் தேதி அக்டோபர் 31ஆம் தேதி அவங்கள இங்க நம்முடைய சர்ச்சுக்கு கூட்டுவாங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நீங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னீங்க. நான் உடனே யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். நான் யாரு கூப்பிடலாம், யாருக்காக ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சோ குறைஞ்சபட்சம் ஒரு 2 பேராச்சும் நான் வந்து அந்த நாள் கூப்பிட்டு ஆசைப்படுறேன். வெரி குட் அனி, நான் அப்ரிஷியேட் பண்றேன். நானும் 2 பேரை கூப்பிட்டு வரேன். அப்ப நீங்க?